எதை விசுவாசிக்கிறாயோ அது சிம்பிளா சொல்ல போனா, எதிலெல்லாம் நீ பார்க்கிற அல்லது நீ கையில வைத்திருக்கிற எதிலெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது என்று நீ விசுவாசிக்கிறாயோ அத்தனையிலையும் மனித அறிவு கெட்டாத பயங்கரமான வல்லமை வந்துருதுங்க. மோசே கிட்ட வேற ஒண்ணுமே சொல்லலைங்க. எப்பா இந்த கோலை மட்டும் நீ பயன்படுத்து, ஏனென்றால் இது உன்னுடைய கோல் இல்லை, இது தேவனுடைய கோல். அவருடைய ட்ரெஸ்ல பவர் இருக்கு. எப்பா இது இயேசு கிறிஸ்துவுடைய அறிவு இல்லை, பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய அறிவுங்க. நம்ம எல்லாத்துலேயும் பவர் இருக்கு பையன். பைபிள் முழுசும் அப்படித்தான் இருக்கு. வேற எனக்கு ஒன்றும் வேண்டாம். பைபிள் முழுவதும் தேவன் ஜனங்களை சுகமாக்க எதிலெல்லாம் பவர் இருக்கிறது என்று நம்பினார்களோ அத்தனையிலும் பரலோகம் பவரை கொண்டு வச்சது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்களாக. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 100வது அவருடைய அனந்த ஞானம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் பாருங்க. அதைத்தான் 100வது செய்தியாக வெளியிடுகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். 99 செய்திகளை ஆவியானவரை எனக்கு கொடுத்தார். அவைகளை பேசும்படியாக, பதிவு செய்யும்படியாக, யூடியூபில் அப்லோட் பண்ணும்படியாக, டெலிவிஷன் காட்சிகளிலே இதை காண்பிக்கும்படியாக உதவி செய்த தகப்பனே உமக்கு நன்றி. இதிலே உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆவியானவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏனென்று சொல்லி இன்னைக்கு நம்ம விடை காண போகிறோம். அந்த 100வது தலைப்பு என்ன தெரியுமா? எதை விசுவாசிக்கிறாயோ அது நீ விசுவாசித்தபடியே ஆகும். அதனால்தான் இதுக்கு தலைப்பு என்னன்னா, எதை விசுவாசிக்கிறாயோ அது. பாருங்கள், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவை போல எதையெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, ரைட், அதுல எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. அதைத்தான் நாம தியானிக்க போறோம். கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசுவார். நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க. சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்ய போகிறீங்க. இன்றைக்கு துவங்காதவர்கள் இன்றைக்கு துவங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை தருவார், ஞானத்தை தருவார், விசுவாசத்தை தருவார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், 90% நல்ல கிறிஸ்தவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ரைட்? ஒரே ரீசன் தான், அவர்களாலே விசுவாசிக்க முடியவில்லை. ஏன் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், சத்தியத்தை சரியாக அறியவில்லை. இன்றைக்கு ஒரே ஒரு சத்தியத்தை நீங்க கரெக்டா அறிய போறீங்க, தூள் கிளப்ப போறீங்க. ரைட்? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எதிலெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என விசுவாசிக்கிறார்களோ, ரைட், அல்லது இப்படி சொல்லுகிற, தங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் எல்லா விதமான பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய அதிசயமான ஆற்றல் இருக்கிறது என்பதை வேதத்தில் யார் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அத்தனை பேர்களையும் தேவன் வல்லமையாக பயன்படுத்தி அவர்களையும் வாழ வைத்தார். அவர்கள் மூலமாக உலகத்தையும் வாழ வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க. ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு தலைப்பு என்ன? எதை விசுவாசிக்கிறாயோ அது. சிம்பிளா சொல்ல போனா, எதிலெல்லாம் நீ பார்க்கிற அல்லது நீ கையில வைத்திருக்கிற எதிலெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது என்று நீ விசுவாசிக்கிறாயோ அத்தனையிலையும் மனித அறிவு கெட்டாத பயங்கரமான வல்லமை வந்துடுதுங்க. வேதத்துல ஒரு 100 உதாரணம் எடுக்கலாம். ஆனா இவ்வளவு லகுவான ஊழியத்தை, ரைட், இவ்வளவு எளிதான ஊழியத்தை
மதமானதை தூக்கி ஓரமா வச்சுட்டு பாருங்களேன். அதான் எனக்கு வேதனை. எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு உபவாசம் பண்ணி பட்டினியா கிடக்குறீங்க. எப்ப அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போப்பா, இந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போ. ரைட்? ஆண்டவர் ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கிறாருப்பா. ஒரு ஆயுதத்தை கொடுத்து நீ இதை கொண்டுட்டு போப்பா, அங்கே உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து வையே, அப்பொழுது ஜனங்கள் உனக்கு காணிக்க கொடுப்பாங்க. இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி வியாதிகளை சொஸ்தமாக்கு, ஆஸ்திகளை உனக்கு எழுதி தருவாங்க. இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி என்னை போல அற்புதம் செய்ய, அப்போ சபையில் ஆத்துமா குவிந்து விடுவார்கள் என்று சொன்னால் ஆயுதத்தை தூக்கி ஓரமாக வச்சாச்சு. எந்த அளவுக்கு ஆண்டவர் நல்லவர் பாருங்க. இப்போ என் கையில் இருக்கிறது பேப்பர் வெயிட். உங்களுக்கு இந்த செய்திகளை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என் பைபிளில் வைக்கிற பேப்பர் வெயிட், இதில் பயங்கர பவர் இருக்குங்க. இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கு. அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமை இதில் இருக்குங்க. ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் உதாரணம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். முதலாவது பாருங்களேன், யாரிடத்துல கற்றுக்கொள்ளலாம்? இயேசு கிறிஸ்து எதை விசுவாசிச்சாரு? என்னுடைய எச்சில் உமிழ் நீர்ல வல்லமை இருக்குன்னு நம்பினாருங்க. ஏன்? அது யாரிடத்துல இருக்கிறது என்பதுதான் கேள்வி. யாரிடத்துல இருக்குங்க? ரைட்? வேற எதுல பவர் இருந்ததுங்க? இயேசு கிறிஸ்து வைத்திருந்ததுல அவர் போட்ட ட்ரெஸ்ல பவர், அவருடைய பேச்சில பவர், அவருடைய உமிழ் நீர்ல பவர், அவருடைய கையில பவரு. அவர் சொன்னா சீலோவாம் குளத்து தண்ணீரும் பவர் ஆயிடுதுங்க. குருடன் என்ன சொல்றாரு? நீ போய் சீலோவாம் குளத்துல குளிப்பா, அதை நான் மெடிசன் ஆகிட்டேன். சீலோவாம் தண்ணீரை, சீலோவாம் குளத்து தண்ணீரை நான் என்ன செஞ்சிட்டேன்? சூப்பர் நேச்சுரல் மெடிசன் ஆக்கிட்டேன்னு அவரு விசுவாசிக்கிறாரு. அவன் போய் மூங்குறான், கண்ணு திறந்ததுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அறிவு தான் உங்களுக்கு தேவை. என்னுடைய வியூவர்ஸ், தயவு செய்து என்னோடு கோஆபரேட் பண்ணுங்க. உங்களிடத்துல இருக்கிற எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. உங்க மூச்சில பவர் இருக்குங்க, உங்க பேச்சில பவர் இருக்குங்க, உங்க மோதிரத்துல பவர் இருக்குங்க, உங்க ரிஸ்ட் வாட்ச்ல பவர் இருக்குங்க, உங்களுடைய ஷர்ட்ல பவர் இருக்குங்க, உங்க பேனாவுல பவர் இருக்குதுங்க. ரைட்? உங்களுடைய கண்ணாடியில பவர் இருக்குதுங்க, உங்க நிழல்ல பவர் இருக்குங்க, உங்க ஷூல பவர் இருக்குங்க. ஒரு முறை ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு நிறைய அற்புதம் நடந்தது. ஒரு அம்மாவுக்கு பாருங்க, வெக்க முன்னால வந்து கேட்கறதுக்கு. உடனே நான் வெளியே வரும்போது அந்த ஆலயத்து வாசல்ல நிற்கிறாங்க. நான் கார் ஏறதுக்கு போகும்போது சொல்றாங்க, ஐயா நாங்க ஏமா இப்படி ஒதுங்கி நிற்கிறா? ஐயா எனக்கு காலெல்லாம் நமத்து போய் இருக்குது, நான் வேற டயர்டு, புல்பிட்ல பேசிட்டு இறங்கி வரேன், ஒன்றும் செய்யல. எம்மா தப்பா நினைக்காதீங்கம்மான்ட்டு என் ஷூவை அந்த பாதத்து மேல அப்படி வச்சு எடுத்தேன். இப்போ செக் பண்ணுமான்னா நடக்கிறா, ஓடுறாங்க. ஐயா என்னுடைய ஷூஸ்லையும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்றால் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவர்களே, உங்க ஷூவிலையும் பவர் இருக்குங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உங்களிடத்துல இருக்கிற எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அதுதாங்க இம்பார்ட்டன்ட் டூல். மோசே கிட்ட வேற ஒண்ணுமே சொல்லலைங்க. எப்பா இந்த கோலை மட்டும் நீ பயன்படுத்து, ஏனென்றால் இது உன்னுடைய கோல் இல்ல, இது தேவனுடைய கோல். தேடி வாசிங்க. அந்த கோல், அந்த ஆட்டு இடையனுடைய கோல், அந்த காய்ந்து கருவாடாக போன கோலை வைத்து தாருங்க அந்த தேசத்தையே உலுக்குனா. ஏன் எப்பா இதுல இவ்வளவு பவர் இருக்கா? நான் என்ன செய்திடுறேன்? செங்கடலை திறந்துடுறேன். ரைட்? ஏனென்றால் மோசே அறிஞ்சிருந்தான். என்ன அறிஞ்சான்? He was a world shaker. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் தேவர்களா இருக்கிறதுனால நீங்கள் உலகத்தை உலுக்குகிறவர்கள். ஏன் தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்துலேயும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குப்பா. ஹல்லேலூயா. ஓ, உங்களுடைய சத்தத்துல பவர் இருக்குங்க, உங்களுடைய மூச்சு காற்றுல பவர் இருக்குங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. யோசுவா தன்னுடைய நாவிலே பவர் இருக்குன்னே அறிஞ்சிருந்தாங்க. அவனுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். டென்ஷனே ஆகல, ஜெபமே பண்ணல, உபவாசமே பண்ணல. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரும் தலைகளை 1 மணி நேரம் நில்லுங்க, சூரியனை நான் ஸ்டாப் பண்ண போறேன் சொல்லலங்க. You sun, be here. You moon, be here.
இங்க இருங்கப்பா, கொஞ்ச நேரம் இருங்க, நான் சொல்லு வரைக்கும் இருங்க. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் பொய் சொல்றதுக்கு மனுஷனாங்க? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா. அருமையான தேவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உன்னை பார்த்துதான் சொன்னார். நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுவாயா. இதான் கேள்விங்க. அவருடைய வார்த்தை மார்க் 11:23 படி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவே முடியாதுங்க. The kingdom has made everything simple. It has simplified everything. But the religion has made everything difficult. Right? எல்லாத்தையும் கஷ்டமாக்கிட்டீங்க. ஆத்துமா அறுவடைக்கு போகணுமா, மிஷனரியா போகணுமா, நீ அடி வாங்கி தான் மிஷனரியா இருக்கணும். ஜோலி முடிஞ்சு போச்சு. உங்க பேச்சை கேட்டு கிரஹாம் ஸ்டெயினும் அதுக்கு இணங்கிட்டாரு பாருங்க. ஐயா, அவரை போல தியாகம் பண்ணின மனிதர் யாருமே கிடையாதுங்க. ராஜ்யத்து சுவிசேஷத்திற்காக தனக்கே குஷ்டரோகம் வந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி குஷ்டரோகிகளோடு படுத்து தூங்கி குளித்து அப்படி இருந்தார். அவ்வளவு சாக்ரிஃபைஸ். இந்த ஒரு சத்தியத்தை அறியல. எந்த சத்தியத்தை அறியல? அன்னைக்கு அவங்க ராத்திரி நேரத்தில் எல்லாரும் தீவட்டியோட வந்தாங்களே, எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. என்ன சொல்லியிருக்கலாம்? இயேசுவின் நாமத்தில் காரிருள் இப்பொழுது இதை மூடிக்கொள்ளட்டும் என்று சொன்னால் அத்தனை தீவட்டிகளும் அணைந்திருக்குமா இல்லையா? கண்ணு தெரியாம போயிருப்பாங்களே. ஐயா, பைபிள்ல இருக்கிறத நான் சொல்றேன்ப்பா. பைபிள்ல என்னெல்லாம் இருக்கு? எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு ராணுவமே வருதுங்க, ஒரு சேனையே வருது. கேஎஸ்சி, டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி. உனக்கு சத்தியம் தெரியாதுப்பா. இப்ப என்ன நடக்குது பாரு. என்ன செஞ்சாரு? எல்லாருடைய கண்களையும் குருடாக்கிட்டார். ரைட்? இந்த ஆற்றல் கிரஹாம் ஸ்டெயினுக்கு இருந்ததா இல்லையாங்க? இந்த ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க. ரைட்? அப்புறம் என்ன செஞ்சான்? எல்லாரும் என்ன செய்யறான்? அடிக்கிறதுக்கு கைய தூக்குறான். ஒரே ஒரு வார்த்தை, எல்லா கையும் சில காலம் இங்கே இருக்கட்டும் என்று சொல்லி இருக்கலாமா இல்லையா? அன்னைக்கு 1000 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களே. அது ஒரு உலக செய்தியா வந்திருக்குமே. ஒரிசாவுக்கு ஒரு விடுதலை நாளாக வந்திருக்குமே. நெருப்பு வைக்க போறாங்க, கரசனை ஊத்திருப்பாங்க, இல்லைன்னா பெட்ரோலை ஊத்திருப்பாங்க. இது எல்லாம் தண்ணியாக மாறட்டும்னு சொன்னா தப்பிச்சிருக்கலாமா இல்லையாங்க? ஐயா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் கிரஹாம் ஸ்டெயினை பற்றி பேசுறேன், ஒன்னை பற்றி தான் பேசுறேன். நீ இவ்வளவு பெரிய ஆற்றல்களை வைத்து விட்டு அலங்கோலமான ஒரு வாழ்க்கை வாழுகிறாயே. யார போல? அந்த 40 வருஷம் சப்பானியை போல. அந்த வாசலுடைய பெயர் என்ன? பியூட்டிஃபுல் கேட் இல்ல, அலங்கார வாசல். காட்சி 40 வருஷம் அலங்கோலமான காட்சிய பேதுருவை போல சொல்றதுக்கு ஒருத்தர் வரல. எப்பா, எழுந்திருப்பா, இயேசுவின் நாமத்துல எழுந்துரு. நாவில உள்ள அதிகாரத்தை பயன்படுத்த ஆள் இல்லாதனால அவருடைய வாழ்க்கையில 40 வருஷம் நாசமா போயிட்டா இல்லையா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் எதிலெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்று நீ விசுவாசிக்கிறாயோ அத்தனையிலையும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குப்பா. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட். தாவீதுங்க, அவன் எதை நம்புனா? அங்க கிடக்கிற கூழாங்கல்ல பவர் இருக்குன்னு நம்புனா, தூக்கிட்டாங்க கோலியாத்தை. ரைட்? ஐயா, இட் இஸ் பிப்ளிக்கல், இட் இஸ் பிப்ளிக்கல், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல், இட் இஸ் காட்லினஸ். சிலருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். என்ன வேணும்? பக்தி வேணும், காட்லினஸ் வேணும். கூழாங்கல்ல பவர் இருக்கிறது, நம்பி தூக்கி வீசுறது ஸ்பிரிச்சுவல். வேற என்னது? பக்தி. வேற என்னதுங்க? என்ன வேணும்? அத்தனை அதுல இருக்குங்க. தெய்வீகம் இருக்கு, டிவினிட்டி இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. These all are. Hallelujah. Oh, thank you Lord. What a loving daddy you are. நான் என்ன கேட்கிறேன்னா, தாவீதை விட நமக்கு அதிக அறிவு வேண்டாமா? அவருக்காக இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லையே, அவனுக்கு சிலுவை இல்லையே, ஒரு ரட்சிப்பு இல்லையே, வேத புஸ்தகம் இல்லையே, இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லையே, இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசம் இல்லையே, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லையே, அவனுக்கு இந்த அறிவு இருந்தா. அதான் என்னுடைய சேலஞ்சுங்க. அவன் என்ன படிச்சவனாங்க? ஐயா, பைபிளை கொடுத்தா கூட வாசிக்க தெரியாது. ஏன்? அவன் அன்ஸ்கூல்டுங்க, ஏபிசிடி தெரியாதுங்க, ஆனா தெரியாதுங்க. ஆனா அவன் தூள் கிளப்புறாங்க. எப்படிங்க சொன்னா, இன்றைக்கு உன் தலையெடுப்பு எப்படி இந்த கூழாங்கல்ல போட்டு தூக்கி போட போற, நீ முடிஞ்சு போனா. அப்போ அந்த கூழாங்கல்ல
பவர் இருக்கிறது என்பதை அவன் விசுவாசித்தபடியினாலே அதுல பவர் வந்தது. ரைட்? ஒரு மகள் கூப்பிட்ட பாருங்களேன், எக்மோர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிடுறாங்க. கணவன் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட், மண்டை உடஞ்சி போச்சு. தியேட்டருக்குள்ள கூப்பிட்டு போயிட்டாங்க, ஐசியூல கூப்பிட்டு போயிட்டாங்க. யாரோ சொன்னான்னு இவ கூப்பிட்டு அழுறா, ஐயா என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட், ஆப்ரேஷன் நடக்குதுன்னா உடனே என்ன சொன்னேன், ஆப்ரேஷன் கேன்சல்டு. சரிம்மா உள்ளே போக முடியுமா? ஐயா இப்போ போக முடியாதுயா. நீ கையில் கர்ச்சீஃப் வச்சிருக்கியாமா? இல்லை. வேற என்ன வச்சிருக்கா? சுடிதார் போட்டிருக்கீங்கன்னா அந்த ஷால் இருக்கா? அதுவும் இல்லை. சாரி தான் கொடுத்துருக்கேன். சாரி முந்தானே எப்படிமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உன்னுடைய சாரியில் இப்பொழுது இறங்குகிறதுமா. நீ ஐசியூவில் எப்போ போவியோ போகும் பொழுது அந்த 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 முந்தானைய 3 நேரம் இதில் வச்சிரு, எல்லா மண்டையோடும் ஒட்டி கொள்ளும், நாளைக்கே அவர் வீட்டுக்கு வந்துடுவார்னு நான் சொன்னேங்க. சொன்னபடியே ஆகும் என்றே சொன்னாரையா என் தேவன். நான் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுகிறேன் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சொன்னேங்க. நான் சொன்னபடியே என்ன ஆயிட்டுங்க, மண்டையோடெல்லாம் ஒட்டி கொண்டது. ரொம்ப சிம்பிளுங்க. இதை விசுவாசிப்பது ரொம்ப சிம்பிள். நீங்க வேதத்தை சரியாக தியானிப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களினால் வேதம் நிரம்பி இருக்கிறது. இதை எளிதாக நம்புவது எளிது, இதை அபியாசிப்பது எளிது, அற்புதம் செய்வது எளிது, ஆத்துமாக்களை அறுவடை செய்வது எளிது. அல்லேலூயா. என்னங்க கஷ்டம்? ஒரு நிமிஷம் பேசியிருப்பேன், அடுத்த நாள் சொல்கிறோம், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், டாக்டர் என்ன ஆப்ரேஷனே தேவையில்லை, இந்தாங்க இந்த மெடிசனை போட்டுடுங்க. இப்படி என்னுடைய கிருபை பாருங்க, என்னுடைய நாவாலே நடந்திருக்கிற அற்புதங்களை எழுதினாலே பக்கம் பக்கமாக புக்காக எழுதலாங்க. உன்னாலேயும் அதை செய்ய முடியும். நீ செய்யவில்லை என்றால் நீ ஜென்ம சுபாவத்தோடு இருக்கிறார். பைபிளில் வேற என்னப்பா இருக்கு? சூப்பர் நேச்சுரல் தானே இருக்கு. இதை நீ அபியாசிக்கவில்லை என்றால், am I not right? Are you not carnal minded? Come out of that. Come out of that. Hallelujah. இன்னைக்கு தலைப்பு என்ன? எதை விசுவாசிக்கிறேயோ அதான். அதுதாங்க தீர்வு. நான் விசுவாசித்தாங்க. ஒருத்தங்க ஹார்ட் பேஷண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க, இங்கெல்லாம் ஷேவ் பண்ணியாச்சு, மேஜர் ஹார்ட் சர்ஜரி, சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுக்கிறாங்க, எல்லாம் அவுட்டு, மேஜர் ஆக்சிடென்ட், உடனே ஆப்ரேஷன் பண்ணு. அண்ணன் கூப்பிடுறாரு, அண்ணங்காரரு, அண்ணன் தம்பிக்கு நாளை காலையிலே ஆப்ரேஷன். நான் உடனே கேன்சல் பண்ணிட்டேன். பிரதர் ஐ கேன்சல் தட். சொல்லுங்க பிரதர், அவனுக்கு மேஜர் அட்டாக்கு பிரதர், முடியெல்லாம் எடுத்துட்டாங்கண்ணே, ஐ கேன்சல் தட். நான் சொல்றதை செய்வீங்களா? உள்ள போவீங்களா? நான் போக முடியல இப்போன்னாரு. உங்கள் மொபைல் ஃபோனில் சூப்பர் நேச்சுரல் பவர் நான் டவுன்லோட் பண்ணி தரேங்க, சூப்பர் நேச்சுரல் பவர் டவுன்லோட் பண்ணி தரேன். அவருடைய ஆர்ட்டில் ஷேவ் பண்ண ஆர்ட்டில் 3 நேரம் வச்சு எடுத்து. நான் எதை பிலீவ் பண்ணுறேன்? அந்த அண்ணன் பேர் ஜெயக்குமார். ஜெயக்குமார் அண்ணன் இஸ் விசுவாசி. அவர் கையில் இருக்கிற எல்லாவற்றிலும் பவர் இருக்கு. அவர் கொண்டு வச்சாருங்க, ஆபரேஷன் கேன்சல்டு. ஆவணங்களினால் தேவன் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து போகிற இடத்துலலாம் அற்புதம் செஞ்சாருங்க. அங்க இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு அற்புதம் செஞ்சார். என்ன நடந்தது? அநேக பெண்கள் தங்கள் ஆஸ்திகளை கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் எதிலெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு பிலீவ் பண்றீங்களோ அத்தனையிலையும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. நான் இப்போ பிலீவ் பண்றேன். இது என்னது? ஏர் கண்டிஷன் மிஷினுடைய என்னதுங்க இது? ரிமோட்டு. நீங்க இதை தொட போறீங்க. இது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் வேலை செய்யும். நான் அப்படி பிலீவ் பண்றேன். இதை நாங்கள் இன்னைக்கு பதிவு செய்கிறோம். ஆகஸ்ட் 2024 பதிவு செய்யறங்க. இன்னும் 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் ஆனாலும் இது வேலை செய்யும். ஏன்? நான் விசுவாசிக்கிறபடி தான் ஆகும். ஸோ இதுல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. டச் பண்றீங்களா? ஒரு 3 டச் பண்ணுங்க. உங்கள் வியாதிகளை தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்கள் வியாகுலத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்கள் கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள். குடிகார புருஷன் மனம் திரும்பிடுவாங்க. ரைட்? ரட்சிக்கப்படாத உன் கணவன் ரட்சிக்கப்படணுமா? இதை என்ன செஞ்சுக்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடு. இந்த மொபைலில் இருக்கிற பார்க்குறா இல்லையா, அதில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடு. உன் புருஷன் படுக்கிற தலையணை உரைக்குள்ள வை, அவன் குடியிலேருந்து வெளியே வந்துடுவான். நிறைய நடந்திருக்குப்பா. இப்படிதான் பைபிள் முழுசும் நிறைஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. அப்பா பழைய ஏற்பாட்டுக்காரங்க தூள் கலப்புறாங்க. எலிசா என்ன நம்புறான்? பாயாசம், அதாவது அந்த உணவு பாய்சன் ஆயிற்று. இப்ப பாய்சனை என்ன செய்யணும்? பாயாசம் ஆக்கணும்.
ஆர்வ கோளாறுல கொம்புட்டு கட்டி கொம்பட்டிக்காயை கொண்டு போட்டான் கூழுல. அது என்னாச்சு? பாய்சன் ஆயிடுச்சு. தலைவர் வந்தாரு, என்ன பிரச்சனைப்பா? ஐயா பாய்சன் ஆயிடுச்சு. ரைட், இந்த ஊர்ல என்ன கிடைக்கும்? ஏதாவது மாவு கிடைக்குமா? கோதுமை மாவு தான் அந்த நாள்ல இருந்திருக்கும். கொஞ்சம் கொண்டு அதை தூக்கி உள்ள போடு. பாய்சன் பாயாசமாக மாறிவிட்டது. இது மாறும் என்று அவன் நம்பினான். எலிசா, நான் இந்த மாவை அள்ளி போட போறேன், இந்த பாய்சன் பாயாசம் ஆயிரும் என்று நம்பினால் உன்னால நம்ப முடியாதா? நான் உப்பு அள்ளி போட போறேன், இந்த கசந்த மாறா இனிமையான தண்ணீராக மாறிவிடும் என்று எலிசாவால நம்ப முடிஞ்சதுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. ஐயாங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்னங்க நம்புறா? அவருடைய ட்ரெஸ்ல பவர் இருக்கு. எப்பா, இது இயேசு கிறிஸ்துவுடைய அறிவு இல்ல, பெரும்பாடு உள்ள ஸ்திரீயுடைய அறிவுங்க. அவருடைய வஸ்திரத்துல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதை வச்சு நீ சம்பவம் செய்யலாங்க. வச்சு செய்யி. ஆமா, நம்ம செய்தியை ஒருத்தங்க, நான் 200 செய்தி கேட்டாங்க பாருங்க. அவங்க கணவன் செத்து போயிட்டான், அவனே எழுப்பிட்டாங்க. ஆமா, இனிமெல்லாம் டெட் ரைசிங்லாம் நியூஸ்ல வராதுங்க. கல்லறை தோட்டத்தை காலி செய்வது மாத்திரம்தான் நியூஸ் பேப்பர்ல வரப்போகுது. ஹல்லேலூயா. என் பேத்தி கேட்கிற, தாத்தா அந்த கல்லறை தோட்டத்தில் உள்ளவங்களாம் உயிரோட வந்தா கன்ஃபியூஷன் வந்துருமான்னா, நான் உடனே ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டேன். எருசலேமிலே அவருடைய சிலுவை மரணத்தன்று கல்லறை தோட்டம் காலியாகி அநேக பரிசுத்தவான்கள் எருசலேம் வீதியில நடமாடினார்கள். எந்த கேயாசு வரல, எந்த குழப்பமும் வரல, இப்படிலாம் சொல்லி ஆவியானவர் என்னை தைரியப்படுத்துகிறார் பாருங்க. ஸோ இன்றைக்கு செய்தி என்னன்னா, எதுலெல்லாம் பவர் இருக்குன்னு நம்புறீங்களோ அத்தனையிலையும் பவர் இருக்கு. இதனால் வேதம் நிறைந்திருக்கு. இந்த ஐபேடில் பவர் இருக்குங்க. சூப்பர் நேச்சுரல் தோடு எப்பவும் தொடலாம். இனி வருகிற எல்லா செய்திலையும் இந்த ஐபேடு இருக்குங்க. நீங்க எப்பவும் தொடுங்க. இன்னும் உனக்கு அதிக தேவனுக்கு ஊழிய செய்ய ஆசையா இருக்கா? இதை உங்க வீட்டில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பெருசா போடு. அது என்ன சொல்லுது? யூ ஆர் அ வேர்ல்டு ஷேக்கர். எழுதி ஒட்டு. உலகத்தை உலுக்கிடுவாய் அக்கார்டிங் டு யுவர் பிலீஃப். எதை நம்புறியோ அதுப்பா. இப்படிலாம் நான் ஒவ்வொருத்தரா தலையில கையில வைக்க முடியாதுப்பா. நான் ரொம்ப பிஸி மேன். 3000 பேர் 5000 பேருக்குலாம் நான் ஞானஸ்தானம் கொடுக்குற அளவுக்கு அவன் அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. Now he has no time. அது அவனுடைய விசுவாசம் இல்ல, அங்கு உள்ள விசுவாசிகளுடைய விசுவாசம். நீ விசுவாசியா விஷ ஊசியான்னு நீயே டிசைட் பண்ணிக்க. ஐடியா பண்ணிட்டாங்க. இவன் இவருக்கு டைம் இல்லப்பா, ஓடிடுவார். என்ன செய்வான்? அவ்வளவு பேரையும் கிடத்துவோம் வெயில்ல. இவர் நம்மால் தைரியமா வந்தார் பாருங்க. நிழல் படும்படியாக வெயில்ல நடக்கிறாங்க. அதுல எழுதி இருக்குது, அத்தனை பேரும் சுகம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் நான் சொல்லுவேன், பிரதர், உங்க செய்தியை நான் மட்டும்தான் கேட்கிறேன். எங்க கணவன் படுக்கையில இருக்காரு, கேட்க மறுக்கிறாரு. என் பிள்ளைகளும் கேட்கல. சிம்பிளா சொல்லுவேன், சிஸ்டர் கிச்சன்ல நீங்க வைங்க அல்லது எங்கேயாவது வைங்க, உங்க வீடு எல்லாம் இந்த சத்தம் கேட்கட்டும். இந்த சத்தத்திலே சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. உங்கள் புருஷன் ரட்சிக்கப்படுவாரு, உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, உங்க பிள்ளைகள் அந்த தவறான தொடர்புல இருந்து வெளியே வருவாங்க, பெஸ்டா படிப்பாங்க என்று நான் சொன்னபடி தானே ஆகும். வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பால் என்ன செய்யறாரு? ட்ரெஸ்ஸை கழட்டுறான். சரி வச்சுக்கப்பா, எல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. எத்தனை உதாரணம் இருந்தாலும் நீ அதுக்கு என்ன சொல்ல? அது ஒரு வார்த்தை உண்டுல்ல, மனசுல கடின மனசாக்காதீங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களாக இராதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் முயற்சி செய்தால் தெரிஞ்சிடுங்க. இவ்வளவுதானே மேட்ரு. ஐயோ, இந்த அண்ணன் செய்தியை 2 வருஷமா கேட்டேனே, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அட்டெண்ட் பண்ணி அன்னைக்கு செத்தவங்களை எழுப்பவனு நீ ஏங்க போறா? ஆரம்பித்திரு மகனே, ஆரம்பித்திரு மகளே, நம்ம எல்லாத்திலேயும் பவர் இருக்கு பையன். பைபிள் முழுசும் அப்படித்தான் இருக்கு. வேற எனக்கு ஒன்றும் வேண்டாம். பைபிள் முழுவதும் தேவன் ஜனங்களை சுகமாக்க எதிலெல்லாம் பவர் இருக்கிறது என்று நம்பினார்களோ அத்தனையிலும் பரலோகம் பவரை கொண்டு வச்சது. கர்த்தர் உங்க மேல சந்தோஷமா இருக்க விரும்புறாருங்க. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கட்டுமா? அங்கே உபாகமம் 30:10. The book of Deuteronomy chapter 30 verse 10b I shall read for you. கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். உன் பிதாக்கள் என்றால் யாரு? பவுலு, பேதுரு, எலியா, எலிசா, தாவீது,
இவர்கள் எல்லாரும் மேலும் தேவன் சந்தோஷமாக இருந்தார். ஏன்? தேவன் தங்களுக்கு கொடுத்திருந்த அந்த அதிசயமான ஆற்றலைகளை குறித்து அறிவு இருந்தது. அதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக பலத்த அற்புதங்கள் செய்ததினாலே, திரும்ப அதை வாசிக்கிறேன். உபாகமம் 30:10 பின்பகுதியிலே, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். எப்பொழுது தெரியுமா? உனக்கு முன்னால வைத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை எடுத்து பயன்படுத்தும் பொழுது. ரைட்? அதே உபாகமம் 30:19 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் உனக்கு முன்னாலதான் இருக்குப்பா. உபாகமம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ சூப்பர் நேச்சுரல் பவரை தெரிஞ்சுக்க. நீ உன்னையே ஆசீர்வதிக்கலாம். தெரியுமா? ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்கு, உன் பிரச்சனை தீர்க்க உன்னுடைய நாவிலே பவர் இருக்கிறது. நீ உன்னையே ஆசீர்வதிக்கலாம். ரைட்? நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஏழையா இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனையில தத்தளிக்கிறீர்களா? ஒரு 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய் அல்லது 50 ரூபாய் நோட்டை கையில எடுங்க. ரைட்? நான் சொல்றதை நீங்க எழுதுங்க. அதை உங்க பர்ஸ்ல, உங்க பவுச்சில், உங்க கேஷ் பாக்ஸ்ல போட்டுருங்க, கல்லாப்பட்டிக்குள்ள போட்டுருங்க. அது பல்லாயிரக்கணக்கான லட்சங்களை இழுத்து கொண்டு வரும். செய்யுங்க, சீக்கிரம் செய்யுங்க. ஒரு 10 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டு அல்லது ஒரு 50 ரூபாய் நோட்டுல சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் இன்க்ரீஸ், தமிழ் எழுதுவோமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கம் என்று எழுதுங்களேன். வேற ஒண்ணும் வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கம். ரைட்? இந்த செய்தியை முடிச்ச பிறகு கூட நீங்க கேட்டு எப்படி எழுதுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கம் இயேசுவின் இயேசு நாமத்தை சேர்த்துருங்க. இயற்கையான பெருக்கம் வந்து அவங்க கடன் அடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கம். இதை சும்மா கிறுக்கி எழுதி வைங்க, போடுங்க அடியில. அதுல இருந்து சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் வரும். நான் பிளஸ் பண்ணட்டுமா? பிதாவே, இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய மனக்கண்களை நீர் திறந்து விட்டதற்காக நன்றி. இவருடைய நகத்துல இருக்கிற வல்லமையை இவர்கள் அறிந்து கொள்ளுவார்களாக. விரல்களில இருக்கிற வல்லமை, உள்ளங்கையில இருக்கிற வல்லமை, நாவல இருக்கிற வல்லமை, எல்லாவற்றையுமே என்னுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளுவார்களாக. இன்னைக்கு யார் யாரெல்லாம் அந்த கரன்ஸ்ல எழுதுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால அற்புத பெருக்கம் என்பதை யார் யாரெல்லாம் எழுதுகிறார்களோ அத்தனை பேருடைய தரித்திரமும் இந்த ஆண்டே மறைந்து போ. 2024 ஆண்டுல உங்கள் தரித்திரத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள். 2025க்குள்ள நீங்க பிரவேசிக்கும் பொழுது ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஐஸ்வர்யத்திலே பெருகுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.